பவித்ரா, கன்னியாகுமரியில் கடலின் நடுவே அமைந்துள்ள 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டதன் வெள்ளி விழா நிகழ்ச்சிகள் தொடங்கி இருக்கின்றன. இதற்காக அந்த திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் பாறைக்கும் இடையே கண்ணாடி இலை பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 37 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள அந்த கண்ணாடி இலை சில பாலத்தை திறந்து வைப்பதற்காக முதலமைச்சர் இப்போது படகு மூலமாக அங்கு செல்லக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் அங்கு படகு மூலமாக அந்த கண்ணாடி பாலம் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெறும் அரங்கத்திற்கு அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அந்த காட்சி தான் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. கன்னியாகுமரியில் கடல் நடுவே அமைந்துள்ள அந்த கண்ணாடி பாலத்தை இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் திறந்து வைக்க இருக்கிறார். திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டதின் 25வது ஆண்டு விழா நிகழ்ச்சியை ஒட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது அந்த கடல் நடுவே அமைந்துள்ள கண்ணாடி இலை பாலத்தை திறந்து வைப்பதற்காக படகு மூலமாக அந்த விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலை அருகே அமைந்து அந்த விழா மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. கடலுக்குள் அமைக்கப்பட்டுள்ள விழா மேடையில் இருந்து அந்த கண்ணாடி பாலத்தை முதலமைச்சர் இன்னும் சில நிமிடங்களில் திறந்து வைக்க இருக்கிறார். திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டதன் 25வது ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி இந்த கண்ணாடி பாலம் திறந்து வைக்கப்படுகிறது. இந்த பாலமானது திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் பாறையில் உள்ள அந்த நினைவு அரங்கத்திற்கும் தியான மண்டபத்திற்கும் இடையே அமர்ந்திருக்கிறது. அவர் இன்னும் சற்று நேரத்தில் அந்த முதலமைச்சர் அந்த கண்ணாடி பாலத்தை திறந்து வைக்க இருக்கிறார். அதற்காக படகு மூலமாக அமைச்சர்கள், அதிகாரிகள் மற்றும் அந்த விழா குழுவினர் அந்த சிறப்பு படகில் அந்த விழா நடைபெறும் இடத்திற்கு செல்லக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவள்ளுவர் சிலைக்கான வெள்ளி விழா நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பங்கேற்று இன்னும் சற்று நேரத்தில் அந்த கடல் நடுவே அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி பாலத்தை திறந்து வைக்க இருக்கிறார். சுமார் 37 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த கண்ணாடி பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. சுற்றுலா பயணிகளை கவரும் வகையிலும் இந்த கன்னியாகுமரியில் அந்த விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் சுற்றுலா தலத்தை மேலும் அழகுபடுத்தும் வகையில் இந்த வெள்ளி விழா ஆண்டை ஒட்டி இந்த சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிலையானது, திருவள்ளுவர் சிலையானது அந்த கடல் நடுவே அமைக்கப்பட்டுள்ள அந்த கண்ணாடி பாலத்தின் சிறப்பு அம்சங்களாக அது கடல் அந்த இரண்டு விவேகானந்தர் பாறைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் இடையே சுற்றுலா பயணிகள் சென்று வரும் வகையிலும் அதனை பார்வையிடும் வகையிலும் அந்த காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ நான் பார்த்துக் கொண்டிருப்பது அந்த விழா மேடைக்கு தமிழக முதலமைச்சர் படகில், சிறப்பு படகில் செல்லக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்தர் பாறையையும் இணைக்கக்கூடிய அந்த கண்ணாடி பாலமானது கன்னியாகுமரியின் மிக முக்கியமான சுற்றுலா தலமாக ஆக இருக்கிறது. அதற்கான அந்த திறப்பு விழா நிகழ்ச்சி தான் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த திறப்பு விழா நிகழ்ச்சியின் ஒரு கட்டமாக இப்போது முதலமைச்சர், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் அங்கு சென்று அந்த பாலத்தை திறந்து வைக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவேகானந்தர் மண்டபத்தையும் மற்றும் திருவள்ளுவர் சிலையையும் இணைக்கக்கூடிய அந்த கண்ணாடி பாலமானது சுற்றுலா பயணிகள் அந்த கண்ணாடி பாலம் வழியே சென்று திருவள்ளுவர் சிலையையும் விவேகானந்தர் பாறையையும் ஒரே நேரத்தில் பார்வையிடுவதற்கான வசதியுடன் அமைக்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலையானது 133 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிலை அமைக்கப்பட்டது 2000வது ஆண்டு அந்த சிலை அமைக்கப்பட்டதை ஒட்டி வெள்ளி விழா நிகழ்ச்சிகள் 3 நாட்கள் நடைபெறும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன் பின்னர் இந்த விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் சென்றிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அந்த பாலம் 37 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள அந்த கண்ணாடி இலை பாலமானது திறந்து வைக்கப்பட இருக்கிறது. திறந்து வைக்கப்பட உள்ள அந்த கண்ணாடி இலை பாலமானது அந்த திருவள்ளுவர் சிலையையும் விவேகானந்தர் பாறையையும் பார்வையிட வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கு மேலும் ஒரு புதிய அனுபவத்தை அளிக்கும் வகையில் இந்த கண்ணாடி பாலம் அமைந்திருக்கிறது. கடல் நடுவே அமைந்துள்ள இந்த கண்ணாடி பாலமானது 37 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. 37 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள இந்த கண்ணாடி பாலமானது கடந்த 2-3 ஆண்டுகளாக அந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்று தற்போது நிறைவடைந்திருக்கிறது. இப்போது வெள்ளி விழாவை ஒட்டி இந்த சிலையை மற்றும் திருவள்ளுவர் சிலைக்கான வெள்ளி விழா ஆண்டை ஒட்டி அதற்கான சிறப்பு நிகழ்ச்சியாக இந்த கண்ணாடி இலை பாலம் திறக்கப்படுகிறது. அந்த காட்சியை தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த விழா நடைபெறக்கூடிய அந்த அரங்கு மற்றும் சிறப்பு படகில் சென்று அந்த நிகழ்ச்சியில் அவர்கள் பங்கேற்கக்கூடிய காட்சியும் இன்னும் சிறிது நேரத்தில் அந்த பாலம் திறந்து வைக்கப்படக்கூடிய நிகழ்வும் நடைபெற இருக்கிறது. இப்போது அந்த திருவள்ளுவர் சிலையின் அடிவாரத்தில் அந்த விழா நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னதாக அமைச்சர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டோர் அந்த கண்ணாடி இலை பாலத்தை அவர்கள் பார்வையிடக்கூடிய அந்த காட்சியும் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.